இப்போது 10th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காயினை மட்டும் கரெக்டான காயின் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு என்ன காயின் வேணும், ரெட் பிங்க் சாண்டல் இருக்கணும், அதை கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே பிங்க் சாண்டல் அண்ட் க்ரே இருக்கணும், அதை கொண்டு வரணும். அதே மாதிரி ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே மேட்ச் ஆகலை. தட்ஸ் ஓகே. எங்கே வேணாலும் அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் எல் மூவ், நம்ம நார்மல் 3x3 பண்ணுற அதே எல் மூவ் இதை இப்படி பண்ணி இப்படி பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஆப்போசிட்லேயும் இதை இப்படி பண்ணும்போது இந்த ஒயிட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆன ஒயிட்டை மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. திருப்பி இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆரஞ்சு ஃபிக்ஸ் ஆகிடும். அதையும் மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு காயின் ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு. பிங்க் ரெட்டு சேர்ந்துருக்கு, இது எதுவும் எனக்கு தெரிஞ்சு சேரல. திருப்பி அதே காயினை அதே மாதிரி எல் மூவ் பண்ண போகிறோம். ஒரு மூவும் எல் மூவ் முடிச்சதுக்கப்புறம் இதை நவுத்தி வச்சுக்கணும். இதை நவுந்து ஒரு லேயர் போயிருக்கும், அதை மட்டும் நவுத்தி கரெக்டாக கொண்டு வந்து நம்ம பக்கம் வச்சுக்கணும். இப்போ ரெட் ஆகிருக்கு, இது கரெக்டாக இருக்குது. இது க்ரீன் இங்கே வந்திருக்கக்கூடாது, இதில் ரெட் வந்திருக்கக்கூடாது, இதில் ப்ளூ வந்திருக்கக்கூடாது. சரி, தட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு முறை எல் பண்ணலாம். கரெக்டானதெல்லாம் வந்து என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறேன், சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறேன். அதே எல் மூவ் பண்ண போகிறேன். க்ரீன் இது கரெக்டாக இருக்குது, பிங்க் கரெக்டாக இருக்குது, இதில் 3 தப்பாக இருக்குது. திருப்பம் வச்சுட்டு நான் என்னோடது கரெக்டானது என்னோடது வச்சுட்டு திருப்பி இதை பண்ணுறேன். அதே எல்மோ தான், ஒரு சேஞ்சும் இல்லை. இந்த கலர் வர வரைக்கும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தேவையானது வர வரைக்கும் டர்ன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஒன்று ஆகலை, திருப்பி வந்து நம்மளுக்கு எதுவும் சேஞ்ச் ஆகலை, திருப்பி எல் மூவ் பண்ணலாம். இது 2 ஆயிருக்கு, இது இல்லை, இதில் ரெட் வந்துடக்கூடாது, இதில் க்ரீன் வந்துடக்கூடாது. இட்ஸ் ஓகே. நம்ம திருப்பி வச்சு பண்ணலாம். என்னோடது ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேன். திருப்பி எல்மோ, கார்னர் டு கார்னர் எல்மோ. இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. சரி, அவ்வளோதான். ஜஸ்ட் எல்மோலே அந்த மேட்ச் கலரை கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய 10th மூவோட வேலை. நெக்ஸ்ட்டு ஒரே மூவ் தான், அதை பண்ணிட்டோன்னா நம்ம க்யூபை சால்வ் பண்ணிடலாம். அந்த 11th மூவ் எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.